அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். திருச்சபையை ஆயத்தப்படுத்தும். உலகெங்கும் இருக்கிற திருச்சபைகள் உம்முடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்படட்டும். ரகசிய வருகைக்கு ஆயத்தப்படட்டும். சுவாமி, எங்களை ஆயத்தப்படுத்தும் சுவாமி. அன்பின் ஆவியானவரை எங்களுக்கு தந்தரலும். நீர் வந்து ஆவியானவர் தாமே எங்களுக்குள் வந்து எங்களுக்கு உணர்வை தந்து, எங்களை ஆளுகை செய்து, ஞானம் தந்து, பலன் தந்து, எங்களை ஆயத்தப்படுத்தும். உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். நாங்கள் எம்மாத்திரம், எங்கள் ஞானம் எம்மாத்திரம், எங்கள் பலன் எம்மாத்திரம். இவ்வுலகத்தோடு போராடுகிற நாங்கள் போராடுவதற்கு எங்களுடைய வல்லமை எப்படிப்பட்டது? நாங்கள் என்ன செய்யக்கூடும் சுவாமி? உம்மையின்றி யாரால் எதை செய்ய முடியும்? அன்பின் ஆவியானவர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று அறிக்கையிடுகிறோம். ஆயினும் கர்த்தாவே, நீர் தந்த பலன், நீர் உம்முடைய ஆவியை எங்களுக்கு தந்திருப்பதினால் சகலத்தையும் எங்களால் செய்து முடித்து உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட முடியும் என்று விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். ஆவியானவரை எங்களுக்கு தாரும். மேலும் மேலும் அதிகமாய் உம்முடைய ஆவியை எங்கள் மேல் ஊற்றும் சுவாமி. ஊற்றும், இன்றே ஊற்றும் சுவாமி. உலகெங்கும் இருக்கிற திருச்சபைகள், உலகெங்கும் இருக்கிற உம்முடைய ஜனங்கள் மேல் உம்முடைய ஆவியை ஊற்றும். ஆண்டவரே, கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீரே, அந்த வார்த்தையின்படி கேட்கிறோம். எங்கள் மேல் உம்முடைய ஆவியை ஊற்றும். உம்முடைய ஆவி இல்லாவிட்டால் நாங்கள் உயிரற்றவர்களாய் இருக்கிறோமே. கர்த்தாவே, எங்கள் ஜீவன் நீர்தான் சுவாமி. எங்கள் மேல் உம்முடைய ஆவியை ஊற்றும். எங்களை ஜீவனுள்ளவர்களாய் மாற்றும். ஜீவனுள்ளவர்களாய், சுத்திகரிக்கப்பட்டவர்களாய், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய், உம்முடைய வருகைக்கு ஆயத்தம் அடைந்தவர்களாய் எங்களை மாற்றும். கர்த்தாவே, எங்களை ஆயத்தப்படுத்தும். வாரும், எங்களுக்குள் வாரும், எங்களை வழி நடத்தும். எங்களுடைய ஒவ்வொரு செயல்களிலும், எங்களுடைய ஒவ்வொரு சிந்தனைகளிலும், எங்களுடைய நினைவுகளிலும் நீர் ஆளுகை செய்து எங்களை ஆயத்தப்படுத்தும். உம்மை நோக்கி பார்க்க வேண்டும், உம் அண்டை சேர வேண்டும், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். எங்களுக்குரிய பரிசுத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்களை சுத்திகரியும், எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை ஆளுகை செய்து எங்களை ஆயத்தப்படுத்தும். உமக்கேற்ற மனவாட்டியாய் எங்களை மாற்றும். எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும். உண்மையென்று எங்களுக்கு வேறு கதி இல்லை என்று அறிக்கை செய்கிறோம். நீரே எங்கள் கதி, நீரே எங்கள் தஞ்சம் சுவாமி. நீர் எங்கள் கோட்டை, எங்கள் அரணாய் இருக்கிறீர். உன் திருப்பாதம் பணிகிறோம், சாஷ்டாங்கமாய் பணிகிறோம். எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆயத்தப்படுத்தும். உங்களுடைய ராஜ்யத்திற்குள் எங்களை சேர்த்துக் கொள்ளும். எங்களை விட்டு எப்பொழுதும் கைவிடாதிரும். நன்றி சார். எல்லா துதியும், கனமும், வல்லமையும், மகிமையும், ஸ்தோத்திரமும், பலமும் சதாசர்வ காலங்களிலும் உமக்கே உண்டாம். ராஜாதி ராஜா இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். மாரநாதன்.